எவ்ரிவன் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஹைஜென்ஸ் பிரின்சிபல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹைஜென்ஸ் பிரின்சிபலில் ரிஃப்ளெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஷன் லாஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு வேவ் எடுத்துக்கிட்டேன்னா அந்த வேவ்லோட வேவ் ஃப்ரண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேவ் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் மேலே இது படுது. அப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஏ டேஸ் பி டேஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஏ டேஸ் அண்ட் பி டேஸ் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்ம ரூல்ஸை பற்றி பார்ப்போம். டிக்னாமெட்ரிக்கல் ரூல்ஸ் என்ன, இதில் ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி இன்சிடென்ட்ரையும் ரிஃப்ளெக்டட்ரையும் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. அந்த டயக்ராம் பார்த்துட்டு என்ஏஎல், ஓகேயா, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் என்ஏஎல். இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா இது இன்சிடென்ட் ஆங்கிள், ஓகேயா. ஸோ இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 90 மைனஸ் என்ஏபிக்கு ஈக்குவலாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பிஏபி டேஸ் ஆங்கிளுக்கு ஈக்குவல், ஓகேயா. ஸோ இந்த பிஏபி டேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் ரேயோட ஆங்கிள் பாருங்களேன். ஸோ த ரிஃப்ளெக்டர் ரே ஆல்வேஸ் ஈக்குவல் டு என் டேஸ் பி டேஸ் எம். தென் பார்த்திங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 90 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் என் டேஸ் பி டேஸ் ஏ டேஸ். ஸோ இது ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ டேஸ் பி டேஸ் ஏன்ற ஆங்கிள் கிடைக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட பி டேஸ் ஏ டேஸ் ஏ ஆங்கிள் and then பார்த்திங்கன்னா ஏபி பி டேஸ் ஆங்கிள். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ கன்கரண்ட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த கன்கரன்சி பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா பியும் ஏயும் பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இதோட சைட்ஸான ஏ டேஸ் பி டேஸும் and then பார்த்திங்கன்னா ஏபியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதோட ஆங்கிள்ஸும் ஆல்வேஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இன்சிடென்ட் ஆங்கிள் and then பார்த்திங்கன்னா ரிஃப்ராக்டர் ஆங்கிள் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்றத நம்ம இந்த ஹைஜென்ஸ் பிரின்சிபல் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.